வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டேக் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் நம்ம மஸ்ட் ஹேவ் நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், இந்த ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு விதமான சத்து உண்டு, விட்டமின்ஸ் உண்டு, அயன் உண்டு, கால்சியம் உண்டு. எல்லா பொருளும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது தாங்க. ஆனால் வந்து எதில் நம்ம மீடியமாக எடுத்துக்கணும், எந்த ஃபுட்டை எப்படி குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம சாப்பிடக்கூடியதே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ப்ரெக்னென்ட் உமனுக்கு என்னென்ன சத்து வேணும்னு பார்த்தீங்கன்னா, அயன் வேணும், கால்சியம் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல் வேணும், ப்ரோட்டீன் வேணும். ஓகேங்களா? கார்ப்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து சரிசமமாக கிடைச்சாதான் பேபியும் சரி மதரும் சரி நல்லா வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்தந்த ஃபுட்டெல்லாம் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஒரு நாளைக்கு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கப்ஸ் அளவுக்காச்சும் நல்லா ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா கட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி சாப்பிட்றது, அது வந்து ரா வெஜிடபிள்ஸ், ஒரு சில வெஜிடபிள்லாம் பச்சையாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதும் நல்லது தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து கழுவி நம்ம வந்து சாப்பிட்ணுங்க. அதில் இருக்கிறது அந்த புழு அதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து கழுவி குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து மில்க்கு. ஓகேங்களா? மில்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஆனால் வந்து கரெக்டாக வந்து நல்லா வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வந்து அந்த மில்க் அப்படின்றது நம்ம உடம்புக்கும் சரி பேபிக்கும் சரி கால்சியம் க்ரோத், போன் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து மில்க் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நைட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு, நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு நீங்கள் பால் சாப்பிட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பேபிக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கறி, மீன், முட்டை இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் எடுத்துக்கும் போது நம்ம ஜங்காக போகாமல், அதாவது கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டில் குக் பண்ணி, அதாவது நல்லா வந்து மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து நல்லா பாயில் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் வந்து நிறைய ஆயில் வந்து சேர்த்து சாப்பிடாம நார்மலான இதை வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஆகட்டும், உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஆகட்டும் சரி உங்களுக்கும் சரி நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அயன் உங்களுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகணும் எனக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்லா வந்து நட்ஸு சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து டேட்ஸு சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்லாங்க. உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு நீங்கள் சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி அதாவது கடையில் வாங்கி குடிக்கிற ஜூஸஸ் இல்லாமல் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஃப்ரூட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் வந்து நல்லாவே எடுத்துக்கலாமாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பேபிக்கும் சரி உங்களுக்கும் நல்ல விட்டமின்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால் வந்து அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேபி வந்து நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கீரை வகைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கீரையுமே நல்லாவே சாப்பிட்லாம். ஆனால் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்களா? அதாவது எந்த ஃபுட்டை நான் எடுத்துக்கக்கூடாதா, இதை எடுத்துக்கூடாதா, அதை எடுத்துக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எல்லா ஃபுட்டையுமே எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் வந்து எந்த ஃபுட்டு வந்து நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்துதுங்க. இந்த ஃபுட்டு நல்லது நம்ம உடம்புக்கு அப்படின்னா அது அதிக குவாலிட்டிலையும், எந்த ஃபுட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் வந்து எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. ஒருத்தரோட உடம்பு ஒரு மாதிரி இல்லைங்களா? அப்போ வந்து உங்களோட டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டு நீ எந்த பொருள் உங்களுக்கு ஆசை இருந்தாலும் அந்த பொருள் சாப்பிடலாமா அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களோட ப்ரெக்னன்சி நல்லபடியாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னொரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன்.